பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வருஷமும் கடந்து போயிடுச்சு அப்படின்னா கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2024 முடிஞ்சிருச்சு, இப்ப 2025 தொடங்கிருச்சு. அப்படின்னா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆமென். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று எழுதியிருக்கிறது. ஆனா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார், கர்த்தருடைய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? கர்த்தர் தாமதம் பண்ணாம வர்றது அவருடைய பிள்ளைகளுக்காக. கர்த்தர் தாமதம் பண்றது இன்னும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் அப்படின்னா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவார். அந்த வர வேண்டிய நேரத்துல அடுத்து ஒரு நொடி கூட எக்ஸ்ட்ரா போக போறது இல்ல. நேரத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், நேரத்தை உண்டு செய்தவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 2025 நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். பவுல் மனமாரணப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா தாமதமின்றி என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப கர்த்தர் தாமதம் பண்ண மாட்டாரு அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லுது. அப்படின்னா நாமளும் தாமதம் பண்ணக்கூடாது என்றும் வேத வாக்கியத்தில் எழுதி இருக்கிறது இல்லைங்களா? கர்த்தர் அந்த வருகிற காலத்தில் கரெக்டா வந்துருவாருங்க. அவருடைய வருகையின் நாள் எந்த நாளோ அந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட தள்ளி போக போறது கிடையாது. பட் நாம தாமதம் பண்ணக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்தை தாமதம் பண்ணக்கூடாது என்றும் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வருகை யாருக்காகவும் தாமதம் பண்ணாது. அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி அவருக்கு நீங்களும் நானும் சாட்சி கொடுப்பதா இருந்தால் நாம் பிரசங்கிக்க வேண்டியது இன்றே என்று எழுதியிருக்கிறது. இன்றே இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமன்ஸ் 14:11. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் பேசி இருக்கிறார் இல்லைங்களா? எல்லா நாவுகளும் தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும். இது ஒரு கட்டாயமான காரியம் அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கர்த்தர் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு கடமையா இருக்கிறது. மத்தேயு 28ஆவது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி 3 வசனங்கள்ல நாம் எல்லோருமே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க வேண்டும், எல்லோரையும் சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கர்த்தர் நம்ம எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னாக்க நாம் என்ன அறிவிக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 10 verses 9 to 10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ஆமென். முதல்ல விசுவாசிக்கணும், பின்பு அறிக்கை செய்ய வேண்டும் என்று நம்ம அறிக்கை பண்றதுக்கு முந்தின ஸ்டேஜையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம 2 செய்யணும். 1, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்த தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுவை
நம் வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று 9ஆம் வசனம் சொல்லுது. எதுக்காகனா 10வது வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீங்க இருதயத்துல விசுவாசிச்சீங்கன்னு சொன்னாக்க அது நீதி. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால நீங்க அறிக்கை பண்றது உங்களுடைய ரட்சிப்புக்காக, தேவ நீதிக்காக நீங்கள் இருதயத்துல விசுவாசிக்கணும். ரட்சிப்புக்காக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப 2 காரியம் செய்யணும். இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாவினால் அவரை அறிக்கை செய்ய வேண்டும் என்கிற இந்த 2 கட்டளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த வார்த்தை வந்துட்டு நம்முடைய நாவல தான் இருக்குதுன்னு சொல்லி 8வது வசனம் சொல்லி கொடுக்கிறது. ரோமர் 10 வசனம் 8 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமென். ஆமென். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்ப நாம் கர்த்தரை பிரசங்கிக்க வேண்டிய வார்த்தை வந்துட்டு எங்க இருக்குதான்? நம்முடைய இருதயத்திலையும், உன் சமீபமாய் உன் வாயிலும். வேற எங்கேயும் கிடையாதுப்பா. உன் இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை நீ வச்சுக்கோ. வச்சுக்கிட்டனா அது உன் வாயில தான் வந்துட்டு இருக்குது, சமீபமா இருக்குது அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு குழந்தைக்கு சொல்றது போலதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த வேளையில, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார், தாமதம் பண்ணார் என்று எழுதியிருக்கிற இந்த வேளையில வந்துட்டு நாமும் தாமதமின்றி அப்போஸ்தலன் பவுல போல, அப்போஸ்தலர் 9:20 வந்துட்டு பவுல் செஞ்சது போல தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். இதை போல நாமளும் தாமதமின்றி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நாம் நம்முடைய நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். நாவினால அறிக்கை பண்றதுக்கு முன்னாடி இருதயத்துல விசுவாசிக்கணும். எதற்காகனா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னா வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறது. சோ நாவினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இவர் மெய்யான தேவன் என்பதை, இவர் ஒரே தேவன் என்பதை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா 12:8. லூக் 12:8. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். ஆமென். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்பட்ட நாட்கள் உண்டா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவரை பற்றி பேசுறதுக்கு புறஜாதிகள் முன்னாடி அல்லது கள்ள கிறிஸ்தவர்கள் முன்னாடி வந்துட்டு, நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் முன்னாடி வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதற்கு நான் வெட்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்ற அந்த காலங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். இல்ல இப்பயுமே நமக்கு ஏதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கிட்டாவது பேசுறதுக்கு ஒரு கூச்சம், ஒரு வெக்கம் ஏதாவது இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். பட் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கூச்சப்பட மாட்டேன்பா, நீ என்ன அறிக்கை பண்ணேன்னா நான் வந்துட்டு தேவதூதர் முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுவேன். எத்தனை தேவதூதர்கள் இருக்கிறார்கள்? கோடா கோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா? அந்த அத்தனை கோடா கோடி தேவதூதர்கள் முன்னாடி உங்களுடைய நாமத்தையும் என்னுடைய நாமத்தையும் அவர் பகிரங்கமாக தைரியமாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நாமளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், நம்ம சொந்தக்காரவங்க நண்பர்கள் கூட வேலை பார்க்கிறவங்க வந்துட்டு யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டுகிற அந்த நேரத்துல அறிக்கை பண்ணி இருக்கிறோமா? இல்ல என்னமோ ஏதாவது ஒரு கூச்சம் வெட்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க என்னைய குறிச்சு வந்துட்டு ஏதோ அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு ஒரு சிந்தனையில இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப ரீசெண்டா கூட வந்துட்டு அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நமக்கு சொன்னப்போ வந்துட்டு நாம அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு எதுவும் கூச்சப்பட்டமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா கர்த்தர் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வந்துட்டு. இப்ப எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து ஒரு சில புறஜாதிகள் கூட அனுப்பியிருந்தாங்க. புறஜாதிகள் அனுப்பியிருந்தப்ப அவங்களுக்கு இல்லப்பா, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், தேவனுக்கு ஏது பிறந்த நாள், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது வந்துட்டு அது வேதத்தின்படி தவறு அப்படின்னு சொல்லி சுருக்கமா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்லயே வந்துட்டு மெசேஜ் எழுதி அனுப்பியாச்சு. அதுலயும் வந்துட்டு ஒரு புறஜாதி, நீங்க சொல்றது ரைட்டு தான், இதுதான் கரெக்டா எனக்கு மனசுக்கு படுது அப்படின்ற ஒரு புறஜாதி அவர் என்னுடைய கம்பெனி கான்டாக்ட் வந்துட்டு அவர் பதில் அனுப்பியிருந்தார். அப்படின்னா அது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்ப ஒண்ணுமே தெரியாத ஒரு புறஜாதிக்கு கூட வந்துட்டு ஆவியானவர் இந்த காரியங்களை புரிய வைக்கிறார்னா, அப்ப கிறிஸ்தவர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவர் இனி ஒருபோதும் மாம்சத்தில் அறியும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அவர்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்காட்டியும்
நாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாசிக்கலாம் 1 யோவான் 2:23, 1 John 2:23. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆமென். நமக்கு தெரியும் குமாரனும் பிதாவும் ஒருவர் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இல்லைங்களா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். ஆனா மாம்சத்தில் வந்த குமாரனை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை வச்சுதாங்க பிதாவை வந்துட்டு நம்ம உடையவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? குமாரனை வச்சுதான் பிதாவை உடையவர்களா இருக்கிறோம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். அப்ப நீங்க குமாரனை இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன், இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா பிதாவின் ஆவி உங்களுக்குள் செயல்படுகிறார் என்று மத்தேயு 10:20 சொல்லுது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று மத்தேயு 10:20 எழுதியிருக்குது. அப்படின்னா பிதாவின் ஆவி நமக்குள்ளார செயல்படணும்னா, பிதாவின் ஆவினா என்னது? பரிசுத்த ஆவியதான் பிதாவின் ஆவின்னு சொல்றோம். இந்த ஆவியை குறிச்சுதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் ஆவி குமாரனுடைய ஆவி என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப குமாரனை வந்துட்டு மறுதலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு மறுதலிக்கிறதா? இல்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை பண்ண வேண்டுகிற இடத்துல அறிக்கை பண்ணாமல் வருவதே மறுதலிப்பதற்கு சமமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை பண்ண வேண்டுகிற இடத்துல அறிக்கை பண்ணாம அமைதியா வாய் மூடிட்டு வந்தோம்னா அதுவே மறுதலிப்பதற்கு சமமாக தான் இருக்குது. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். குமாரனை வச்சுதாங்க பிதாவின் ஆவி செயல்படும். குமாரனை மறுதலிச்சிட்டோம்னா, குமாரனை அறிக்கை பண்ணலனா பிதாவின் ஆவி செயல்படாது என்றும் வேதம் சொல்கிறது. இதற்கொத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:23, John 5:23. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். அப்படின்னா குமாரனை கனம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிதாவை கனம் பண்றீங்க. குமாரனை கனம் பண்ணலைனாக்க பிதாவையும் கனம் பண்ணலைன்னு சொல்லுது. இதோட ஏற்கனவே வாசித்த வசனங்களையும் கம்பைன் பண்ணிக்கோங்களேன். இப்ப இந்த யோவான் 5:23 1 யோவான் 2:23 நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே இருக்கும். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல என்று 1 யோவான் 2:23 எழுதியிருக்கு. குமாரனை வந்துட்டு மறுதலிச்சா பிதா கூட இருக்க மாட்டார். குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். ஏன்னா பிதாவின் ஆவியும் குமாரனுடைய ஆவியும் ஒரே ஆவி என்று வேதம் சொல்கிறது. அதே மாதிரிதான் யோவான் 5:23 இயேசு கிறிஸ்து தாமே பேசி இருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணாதவனா இருக்கிறான். அப்ப எப்படிங்க நம்ம வந்துட்டு அறிக்கை பண்ண முடியும்? எப்படி கனம் பண்ண முடியும்? நம்முடைய நாவுனாலதான் வந்துட்டு அறிக்கையிட்டு கனம் பண்ண முடியும். இதைத்தான் வந்துட்டு நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரத்துல வாசித்த வந்துட்டு நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சகர், அவர் நம்முடைய தேவன். உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று அவரை நாம் அறிக்கையிட வேண்டும். அவரை அறிக்கையிடும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறோம். குமாரனை கனம் பண்ணும் பொழுது பிதாவின் ஆவி உங்களுக்குள் செயல்படுகிறது. வாசிக்கலாம் யோவான் 8:19, John 8:19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்துவின் பதில கவனிச்சு பாருங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்னது இயேசு கிறிஸ்து கிட்ட? அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். பிதா எங்கேன்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். என்ன தெரிஞ்சாதான் உனக்கு பிதாவை தெரியும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னையவே உனக்கு தெரியாது, பிதாவை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். என்ன யாருன்னு தெரிஞ்சதுன்னா என்னுடைய பிதாவையும் உனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஏன்னா குமாரனை வந்துட்டு கனம் பண்ணா மட்டும்தான் பிதாவை கனம் பண்றோம்னு சொல்லி அர்த்தம். குமாரனை அறிக்கையிட்டால் தான் பிதாவை அறிக்கையிடுதல். குமாரனை பார்த்துட்டோம்னா பிதாவை பார்த்துட்டோம்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஏன்னா யோவான் 14 கர்த்தர் சொல்றாரு இல்லையா, என்னைய பார்த்துட்டேன்னா நீ பிதாவை பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி பிலிப்பு கிட்ட வந்துட்டு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். என்னைய தெரியலன்னா உனக்கு பிதாவை தெரியாதுன்றார். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள்.
அப்ப குமாரன் மூலமா தான் பிதாவிடம் செல்ல முடியும், குமாரன் மூலமா தான் பிதாவின் ஆவியை பெற முடியும் என்று வேதம் தெளிவா திட்டவட்டமா சொல்லுது இல்லைங்களா? இப்ப வாசித்த 3 வசனங்களும் 1 யோவான் 2:23, யோவான் 5:23, யோவான் 8:19, இது 3லையுமே குமாரன் மூலமா தான் பிதாவிடம் சென்றடைய முடியும், குமாரன் மூலமா தான் பிதாவை கனப்படுத்த முடியும், வேறு வழி இல்லை என்று வேதம் தெளிவாவே சொல்கிறது. இதற்கு அடிப்படையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:6, John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். நானே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் என்று அர்த்தம். நான் தான் என்று எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நானே அப்படின்னு சொல்லிதான் தமிழ் பைபிள்ல எழுதியிருக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நானேன்னு சொன்னா நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அதே போல என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப என்னாலே அல்லாமல்னா ஒரே ஒரு ரூட், ஒரே ஒரு வழிதான் இருக்குது பிதாவிடம் சென்று அடைவதற்கு, அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப பிதாவிடம் சென்றடைய வேண்டும், அல்லது பிதாவின் ஆவியை நாம் பெற வேண்டும், அல்லது பிதாவை கனப்படுத்த வேண்டும், பிதாவை அறிக்கை பண்ண வேண்டும்னா எப்படி? ஒரே ஒரு ரூட்டு குமாரன் மூலமா மட்டும்தான். அதனாலதான் குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். நீங்க குமாரனை அறிக்கையிட்டாலே பிதாவை உடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். குமாரனை கனம் பண்ணாக்க பிதாவையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்க குமாரனை பார்த்துட்டீங்கன்னா பிதாவையும் பார்த்துட்டீங்க. குமாரன் மூலமா தான் பிதாவிடம் சென்றடைய முடியும் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஏன் இப்படி குமாரன் மூலமா தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது? ஏன் டைரக்டா வந்துட்டு இந்த யெகோவா சாட்சிகள் எல்லாம் சொல்ற மாதிரி வந்துட்டு, அல்லது யூதர்கள் சொல்ற மாதிரி டைரக்டா பிதாவை கனம் பண்ண முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமாரனை கனம் பண்ண முடியாம பிதாவை கனம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. யூதர்கள் இன்னைக்கு நாங்க பிதாவை நேரடியா கனம் பண்றோம்னா அது வாய்ப்பு கிடையாது. அல்லது யெகோவா சாட்சிகள் நாங்கள் பிதாவை நேரடியா நாங்க கனம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கும் வாய்ப்பு கிடையாது. குமாரனை அறிக்கையிடணும், குமாரனை கனம் பண்ணணும், குமாரன் மூலமா மட்டும்தான் பிதாவிடம் சென்றடைய முடியும். இதற்கு காரணம் என்னவென்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 10:30 வாசிக்கலாம். John 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்ப நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா I and my father are one. So one, அந்த ஒன்றாய் இருக்கிறோம், அதன் அர்த்தம் என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்லையுமே வந்துட்டு நாம வாசிக்கிற பைபிளுக்கு பேரு பரிசுத்த வேதாகமம். இது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியால எழுதின ஒரு பைபிளா வந்துட்டு இருக்குது. இதை போலவே வெவ்வேறு வந்துட்டு பைபிள்ல இருக்கிற வேர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. தமிழ்லையுமே வெவ்வேறு வேர்ஷன்ஸ் தமிழ்ல வந்துட்டு இருக்குது. அதுல ஒரு வேர்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஈஸி டு ரீட் தமிழ் வேர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். எளிமையாக தமிழ்ல படிக்கக்கூடிய ஒரு வேர்ஷன் வந்துட்டு இருக்குது, ஈஸி டு ரீட் தமிழ் வேர்ஷன். அதுல படிச்சு பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றுதான் அப்படின்னு திட்டமும் தெளிவுமா எழுதியிருக்கும். எப்படி? நானும் பிதாவும் ஒன்றுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் பிதாவும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல இன்னொரு வேர்ஷன் தமிழ்ல இருக்குது, டிசிவி, தமிழ் கண்டெம்பரரி வேர்ஷன் சொல்லி அப்படி சொல்லப்படுகிற அந்த டிசிவி வந்துட்டு இருக்குது. அந்த டிசிவில வந்துட்டு நம்ம படிச்சு பார்த்தோம்னா நானும் பிதாவும் ஒன்றே அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஒரு வேர்ஷன்ல நானும் பிதாவும் ஒன்றே என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஒன்றே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானேக்கு என்ன அர்த்தமோ அதே மாதிரிதான் ஒன்றேன்னு சொல்லி வரும். நானேனா என்ன அர்த்தம்? நான் தான், நான் மட்டும்தான் என்று அர்த்தம். ஒன்றேனா என்ன அர்த்தம்? ஒன்றுதான், ஒருவர் தான் என்கிற அர்த்தத்துலதான் கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். அப்ப நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா நானும் பிதாவும் ஒருவர் தான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துலதான் தமிழ்ல வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப பிதாவும் குமாரனும் வெவ்வேறு கிடையாது. அதனாலதான் வந்துட்டு பிதாவை நீங்க கனம் பண்ணணும்னாக்க குமாரன் மூலமா மட்டும்தான் கனம் பண்ண முடியும். குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை கனம் பண்ணுகிறவன் பிதாவையும் கனம் பண்ணுகிறான். குமாரனை நீங்கள் அறிந்தால் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனாக்க இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒருவராய் இருக்கிறார். யோவான் 14:9 வாசிக்கலாம். John 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும்
நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். பிலிப்பு கேட்கிறான், பிதாவை மட்டும் எங்கள்கிட்ட காமிச்சிருங்க, அது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். அப்ப நீ என்ன பார்த்துட்ட இல்லையா? பிதாவை பார்த்துட்ட. இதே கேள்வியை தான் யோவான் 8ஆம் அதிகாரத்திலையும் ஒரு சிலர் யூதர்கள் கேட்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிச்சோம். யோவான் 8:19 அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். உம்முடைய பிதா எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். என்னை யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிதா யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோவான் 8:19 சொல்றார். பிலிப்பு கிட்ட வந்துட்டு யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே யோவான் 14ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். John 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிதாவை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? எப்படி பிதாவை பார்த்துட்டீங்கன்னு சொல்றாரு? இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அவரை கண்டும் இருக்கிறீர்கள்னா நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்படி குமாரனை பார்த்தாலே அது பிதாவை பார்ப்பதற்கு சமம், அதுதான் அல்டிமேட், அதுக்கு மேல வேற வழி கிடையாது. பிதாவை பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, குமாரனை பார்க்க வேண்டும். அப்படின்னா பிதாவை கனம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு வழி, குமாரனை கனம் பண்ண வேண்டும். நம்ம பிதாவை அறிக்கையிடுவதற்கு ஒரே ஒரு வழி, குமாரனை அறிக்கையிட வேண்டும். பிதாவை அறிவதற்கு ஒரே ஒரு வழி, குமாரனை நாம் அறிய வேண்டும். அப்படின்னாக்க இந்த இப்ப வாசிச்ச வேத வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்குது. பிதாவும் குமாரனும் ஒருவரா இருக்கிறதுனால பிதா மாம்சத்திலே வந்துட்டு அவர் வெளிப்பட்டார். எப்படி இயேசு கிறிஸ்துவாக அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்துல வெளிப்பட்டார். மாம்சமாகிய நம்ம எல்லோருமே வந்துட்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் பிதாவை அறியக்கூடிய ஒரே ஒரு வழி குமாரனை அறிவது. பிதாவை கனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழி வந்துட்டு குமாரனை கனம் பண்ணுவது. பிதாவை அறிக்கையிட வேண்டிய ஒரே ஒரு வழி வந்துட்டு குமாரனை அறிக்கையிடுவது. அதே போல பிதாவின் ஆவியை பெறக்கூடிய ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெறுவதுதான் பிதாவின் ஆவியை பெறுவது என்று வேதம் சொல்கிறது. இதுக்கெல்லாம் மாறான போதனைகள் இருக்குது. இதை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் அப்படின்றத நம்ம வாசித்து பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 John 4:2 தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி அறிக்கை பண்ணணும்? வந்துட்டு கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும் இல்லைங்களா? சும்மா சாதாரணமா அறிக்கை பண்றதை பத்தி வேதம் வந்துட்டு சொல்ல கிடையாது. நீங்க 2 கொரிந்தியர் 4:5 வாசிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவை எப்படி அறிக்கை பண்ணணும்? கர்த்தர் என்று. கர்த்தர்னாக்க பிதா என்று அறிக்கை பண்ண வேண்டும் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 4:5 இதைத்தான் கர்த்தர் வந்துட்டு இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. நான் அந்த வசனத்துல வந்துட்டு கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்ப பிரசங்கமே வந்துட்டு எப்படி இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவ கர்த்தர்னு சொல்லி பிதான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணணும். 2வது பிலிப்பியர் 2:11 இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னா லார்ட், LORD கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது வந்துட்டு யெகோவா அப்படின்னு சொல்லி அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் LORD, KJV பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். LORD லார்டுன்றது கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சுன்னா அது இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, அதாவது யெகோவா என்ற பொருள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த யெகோவா என்கிற அந்த நாமத்தை லார்ட் அப்படின்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்ளீட்டா இருக்கும். அல்லது ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை வந்துட்டு அதாவது அதோனாய் அப்படின்னு சொல்லி ஹீப்ரோல இருக்கும். அதோனாய் ஆண்டவர் என்று சொல்கிற வார்த்தையை எல் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இப்படிதான் கிங் ஜேம்ஸ் பைபிள்ல வந்துட்டு அந்த ஆண்டவர் என்பதற்கும் கர்த்தர் என்பதற்கும் வித்தியாசத்தை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அப்ப LORD கேபிட்டல் லெட்டர்ல எங்கெங்கெல்லாம் வந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே தமிழ் பைபிள்ல வந்துட்டு கர்த்தர் என்றுதான் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அப்ப கர்த்தர்னா என்ன அர்த்தம்னா யெகோவா என்ற அர்த்தம். இன்ஃபேக்ட் கன்னடா பைபிள்லயோ
இல்ல மற்ற மொழிகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தர்னு எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அங்கெல்லாம் யெகோவா என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும் அப்படின்னாக்க கிறிஸ்து இயேசுவை யெகோவா அதாவது பிதா என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படின்னா இது எப்படிப்பட்டது? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப தேவனால் உண்டான ஆவி அது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அதாவது யெகோவா என்று அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். 1 John 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமென். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை இவர்தான் கர்த்தர், இவர்தான் யெகோவா என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அதாவது இவர் யெகோவா கிடையாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்துட்டு பேசுறாங்களோ, அதாவது திருத்துவம் 3 கடவுள் இருக்கிறாங்க, பிதா தனி கடவுள், குமாரன் தனி கடவுள், பரிசுத்தாவி தனி கடவுள்னு சொல்லி இப்படி திருத்துவம் என்று தவறான போதனைகளை யார் யாரெல்லாம் உபதேசிக்கிறாங்களோ இது நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆவி எப்படி செயல்படும்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், கர்த்தர் என்றால் யெகோவா பிதா என்று அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஒரு ஆவியாக இருக்கிறது. வாசிக்கலாம் 2 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். 2 John 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஆமென். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இங்க அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்னு சொல்லி புறஜாதிகளை கர்த்தர் சொல்றாரா? புறஜாதிகளை பத்தி பேசலங்க. ஏன்னா புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதவங்க எப்படி அறிக்கை பண்ண முடியும்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்தவர்களை தான் அறிக்கை பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பிதா என்று அறிக்கை பண்ணாத எந்த ஒரு ஆவியும் அநேக வஞ்சகர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லைங்களா? சோ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஒரு ஆவியும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியா இருக்கிறது. இப்படிப்பட்டவனை வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம கரெக்டா அறிக்கை பண்ணலன்னா அது வஞ்சகம் என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் வேதம் சொல்லி கொடுக்கிறது இல்லைங்களா? இந்த அந்தி கிறிஸ்துவின் வலையில விழாம இருக்கணும்னு சொன்னாக்க எப்படி நான் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும்? நான் எல்லோருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாம் இருக்குது, அது நல்லதும் கூட இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும்னு நினைக்கிறது சகோதரன் ஆரம்பத்துல ஜெபத்துல ஜெபித்தது போல இது ஒரு நல்ல ஒரு உணர்வு தான். கர்த்தர் தான் அந்த விருப்பத்தை நமக்குள் உண்டாக்குகிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிக்கை பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு 3 வசனத்துல கவனமா கேளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவை எப்படி பிரசங்கம் பண்ணணும்? கர்த்தர் என்று பிரசங்கம் பண்ணணும். கர்த்தர் என்னாக்க நமக்கு என்ன எழுதி இருக்கிறது, எந்த வார்த்தையை கர்த்தர்னு சொல்லி தமிழ் பைபிள் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. யெகோவா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதாவது பிதாவின் நாமத்தை தான் வந்துட்டு கர்த்தர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவை யெகோவா என்று அதாவது பிதா என்று பிரசங்கம் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. இதுதான் பிதாவின் ஆவி. இதுதான் கிறிஸ்துவை கனப்படுத்துவது என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுவை நாம் கர்த்தர் என்று அதாவது பிதா என்று பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படியே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். Philippians 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும் இல்லைங்களா? இப்ப பிதாவை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு என்னன்னு சொல்லணும்?
கர்த்தர்னு சொல்லி, அதாவது பிதான்னு சொல்லி நாம் அறிக்கை செய்து நாம் அவரை கனப்படுத்துவோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்லும் பொழுது அங்கே பிதா மகிமைப்படுகிறார். பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இதுதாங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க கர்த்தர்னு சொல்லிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு யகோவா அல்லது பிதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுதான் பிதாவுக்கு மகிமை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப இந்த 2 வசனத்திலையும் 2 கொரிந்தியர் 4:5 என்ன பிரசங்கம் பண்ணணும்? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். அதே போல பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப நாவினாலே அறிக்கை பண்ண வேண்டும், இருதயத்தினாலே விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரோமர் 10 வாசித்தோம் இல்லைங்களா? அப்ப நாவினாலே என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12 3 வசனம். 1 Corinthians 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவி இருந்தாதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவர் என்ன சொல்ல முடியும்? கர்த்தர்னு சொல்ல முடியும். கர்த்தர்னா பிதான்னு சொல்லி அர்த்தம். அதாவது யகோவா என்கிற அந்த பழைய ஏற்பாட்டுல பிதாவின் நாமத்தை தான் வந்துட்டு கர்த்தர் என்று நமக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவர் அறிக்கையிட முடியும். இந்த 3 வசனங்களும் ரொம்ப திட்டமும் தீர்க்கமுமா வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்துட்டு என்னது? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:5 சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல பிலிப்பியர் 2:11 வந்துட்டு இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:3 வந்துட்டு நாம் இயேசுவை கர்த்தர் என்று நாம் சொல்வதற்கு பரிசுத்த ஆவியை உடையவர்களா இருந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியும். இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று போதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அங்க பரிசுத்த ஆவி இருக்குது. மற்றவங்கள்ட்ட எல்லாம் வஞ்சகத்தின் ஆவி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது அந்த 2ஆம் வருகையின் போது அவருடைய நாமம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 23 வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். ஜெரமியா சாப்டர் 23 verses 5 to 6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென். ஆமென். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். யாருங்க இந்த தாவீதின் கிளை? தாவீதின் கிளை இயேசு கிறிஸ்து என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லைங்களா? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் தாவீதின் கிளையை கர்த்தர் எழும்ப பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எங்க வந்துட்டு ராஜரீகம் பண்ணுவார், எங்க ராஜாவா இருப்பார்? பூமியிலே என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில பூமியில ராஜாவா இருப்பாரா? 1ஆம் வருகையில ராஜாவா இருந்தாரா? 1ஆம் வருகையிலே அவர் ராஜாவா இருக்கவில்லை. 2ஆம் வருகையிலே அவர் பூமியிலே ராஜாவாக இருப்பார் என்பது நமக்கு தெரியும். அப்ப அவர் 2ஆம் வருகையிலே அவர் பூமியிலே ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்ப அந்த காலகட்டத்துல அவருடைய நாமம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். 6வது வசனத்துல ஏற்கனவே வாசிக்க கேட்டீங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். யூதர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல. பட் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது யூதர்கள், அதாவது யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இதனுடைய கணம், இதனுடைய வெயிட்டேஜ் புரியணும்னா இங்கிலீஷ்ல KJVல மட்டும் இந்த 6வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா the Lord our righteousness சொல்லி கம்ப்ளீட்டா கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கும். இந்த வார்த்தைக்குரிய, இந்த ஃப்ரேஸ்க்குரிய அந்த வெயிட்டேஜ் புரியணும்னா அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். இந்த நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளை மட்டும் கிங் ஜேம்ஸ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய வெயிட்டேஜ் புரியும். தி லார்ட் ஆர் ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். தி லார்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? LORD, லார்ட் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல
யகோவா என்று எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பிதாவினுடைய நாமம் வந்துட்டு குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ அதை தான் வந்துட்டு லார்டுன்னு சொல்லி, அதாவது கர்த்தர் என்று சொல்லி நமக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யாருங்க இந்த நீதியா இருக்கிற கர்த்தர்? தாவீதின் கிளை தான் நீதியா இருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி புரிஞ்சு வச்சுக்கணும்? கர்த்தர் தான் கர்த்தருடைய கிளையாக வெளிப்பட்டார் இல்லைங்களா? கர்த்தர் தான் கர்த்தருடைய கிளையாக அவர் வெளிப்பட்டார். தமது மகிமையை குறைத்து கொண்டு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டாலும் அவர் தான் நீதியா இருக்கிற கர்த்தர். இயேசு கிறிஸ்துவு இரண்டாம் வருகையில வரும் பொழுது அவர் நீதியா இருக்கிற கர்த்தர், அதாவது நீதியா இருக்கிற பிதா யெகோவா என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 14 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஜெரமியா சாப்டர் 33 verses 14 to 16. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். ஆமென். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மீண்டுமாக அந்த எரேமியா 23 சொல்லப்பட்டதை மீண்டுமா எரேமியா 33 கர்த்தர் சொல்றார். தாவீதுக்கு நீதி உள்ள கிளை யாருங்க? நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எப்பொழுது? தமது இரண்டாம் வருகையின் போது அவர் ராஜாவாக இருந்து இந்த பூமியிலே ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு 16வது வசனத்துல. அந்நாட்களில் என்று எழுதியிருக்கிறது. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அந்நாட்களில் யூதா எப்பங்க ரட்சிக்கப்படும்? எப்பொழுது எருசலேம் சுகமாய் தங்கும்? இன்னைக்கு எருசலேம்ல சமாதானமே கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு அவங்க எல்லாம் தத்தளிப்பின் பாத்திரமா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தையும் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க கேஜேவில படிச்சு பாத்தீங்கன்னா த லார்ட் ஆர் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அங்க லார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். லார்ட் கம்ப்ளீட்டா கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சுனாக்க என்ன அர்த்தம்னா யெகோவா அப்படிங்கிற அர்த்தம் தான். யாருங்க வந்துட்டு இங்க யெகோவா என்று அழைக்கப்படுவார்? எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர், எங்கள் நீதியா இருக்கிற பிதா என்று யாருங்க அழைக்கப்படுவா? இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு தாவீதின் நீதியின் கிளை. தாவீதுக்கு நீதியின் கிளை வந்துட்டு இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்துட்டு நீதியா இருக்கிற கர்த்தர் என்று எரேமியா 23:6 எழுதியிருக்குது. எரேமியா 33:16 வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான் நீதியா இருக்கிற கர்த்தர், அதாவது நீதியா இருக்கிற பிதா என்று எழுதியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்தே மட்டும்தான். ஜக்கரியா 14:9 வாசிக்கலாம். ஜக்கரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஆமென். ஆமென். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். கர்த்தர் கர்த்தர்னு 2 முறை வந்துட்டு ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. எந்த வசனத்தையும் கிங் ஜேம்ஸ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கர்த்தர்னு சொல்லி எழுதப்பட்ட 2 இடத்துலயும் LORD கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். அதாவது LORD கேபிட்டல் லெட்டர்லனா யெகோவா என்கிற அர்த்தத்துலதான் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பிதா என்கிற அர்த்தத்துலதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். எந்த கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அப்ப பிதாவின் நாமமும் குமாரனுடைய நாமமும் ஒரே நாமம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரே நாமம் இருப்பதனாலதான் மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று எழுதியிருக்கிறது. எதுல ஞானஸ்நானம் கொடுக்கணும்? நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். நாமங்களிலே அல்ல, நாமத்திலே. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவராய் இருப்பதனால், பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு ஒரு நாமம் இருப்பதனால் மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நமக்கு எத்தனை கர்த்தர் இருக்கிறார்? ஒரே கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு எத்தனை நாமம் இருக்கிறது? அவருக்கு ஒரே நாமம் இருக்கிறது. யார் இந்த நீதியா இருக்கிற கர்த்தர்?
யார் இந்த கர்த்தர்? இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். கர்த்தர் என்றால் பிதா அல்லது யெகோவா என்கிற அர்த்தத்துலதான் இந்த பழைய ஏற்பாடு முழுவதுமே எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் போதித்தது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றுதான் அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 4:5 கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் வந்துட்டு சொல்றான். பிலிப்பியர் 2:11 அதே பவுல் எழுதியிருக்கிறான், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 12:3 வந்துட்டு இயேசுவை கர்த்தர் என்று சொல்லணும்னாக்க பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று, அதாவது பிதா என்று சொல்ல முடியும் என்றும் வேதம் சொல்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு அறிக்கை செய்யலனாக்க அது வஞ்சகத்தின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று 1 யோவான் புஸ்தகத்திலையும் 2 யோவான் புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். தினந்தோறும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்ப இயேசுவே கிறிஸ்துவென்று ஏங்க பிரசங்கம் பண்ணணும்? நான் பழைய ஏற்பாட்டு நம்பிக்கையின்படி யூதர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது? பிதாவாகிய தேவன் ஒருவரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விசுவாசித்தாங்க. பிதாவை தவிர கிறிஸ்து யாருமே கிடையாது. அப்ப கிறிஸ்து வரணும்னா பிதா மட்டுமே கிறிஸ்துவாக வர வேண்டும் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை எப்பெல்லாம் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க? தினந்தோறும் பிரசங்கித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் பிரசங்கித்தார்கள், இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இயேசு ஒருவர் தான். கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்துனா கிரீக் பைபிள் வந்து கிறிஸ்தோஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறதான் கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப கிறிஸ்து யார் என்பதை பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா 43:10 வாசிக்கலாம். ஐசையா 43:10. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆமென். நானே கர்த்தர் அப்படின்னு பிதா சொல்றார். நானே கர்த்தர். நானேனா நான் மட்டும்தான் கர்த்தர் அப்படிங்கிறார். 2 கர்த்தர்லாம் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றார். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற கர்த்தரும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற கர்த்தரும் ஒரே கர்த்தர் தான். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்ப பிதா சொல்றாரு, நான் மட்டும்தான் இரட்சகர். இரட்சகர் என்றால் கிறிஸ்து இல்லைங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் தான் இரட்சகர் இல்லைங்களா? கிறிஸ்துவாக வரக்கூடியவர் அவர் தான் வந்துட்டு ரெடீமர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்ப பிதா சொல்றாரு, என்னைய தவிர இரட்சகர் யாருமே கிடையாது அப்படிங்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டுல வந்த இரட்சகர் அது 2வது இரட்சகரா? கிடையாது. புதிய ஏற்பாட்டுல வந்தவர் வந்துட்டு பிதாவே மாம்சத்துல கிறிஸ்துவாக இரட்சகராக வெளிப்பட்டார். அப்ப இந்த அடிப்படை வசனங்களை யூதர்களுடைய நம்பிக்கை பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லைன்னு சொல்லி தெளிவா பிதா பேசி இருக்கிறார். இது போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 13:4. ஹோசியா 13:4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேற தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆமென். பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை, நான் மட்டும்தான் ஒரே இரட்சகர் அப்படின்னு பிதாவாகிய தேவன் அவர் பழைய ஏற்பாட்டுல திட்டமும் தெளிவுமாக பேசி இருக்கிறார். ஏசாயா 43:10 வந்துட்டு நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஓசியா 13:4 என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார். அப்ப இரட்சகர் ஒருவர் தான். யார் அந்த இரட்சகர்? பிதாவாகிய தேவன் ஒருவர் தாங்க இரட்சகர். அவர் தவிர இரட்சகர் வேற யாருமே கிடையாது. அந்த பிதாவாகிய தேவன் என்கிற ஒரே இரட்சகர் அவர் தான் குழந்தையா பிறந்தார் என்று வசனம் தெளிவா சொல்லுது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று ஒரு வசனத்துல எழுதியிருந்தாலும் இன்னொரு வசனத்துல அந்த குழந்தையாக பிறந்தது யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக் 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இதுல கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இந்த 4 வார்த்தைகளை மட்டும் கவனிச்சுக்குங்க. கர்த்தர்னா யாருங்க? பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறாரு, நானே கர்த்தர் அப்படின்னு சொல்லி பிதா சொல்லி இருக்கிறார். நானே கர்த்தர், நான் மட்டும்தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பட் இந்த லூக்கா 2:11 கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கர்த்தராகிய கிறிஸ்துனா பழைய ஏற்பாடு விசுவாசத்தின்படி கர்த்தர் தான் கிறிஸ்துவாக வெளிப்படணுன்றது யூதர்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த வார்த்தையை பேசுகிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க
தேவ தூதர்கள் இந்த வார்த்தை வந்துட்டு பேசுறாங்க. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே குழந்தையா பிறந்திருக்கிறவர் யாருங்க? கர்த்தர் தான் அவரு, கிறிஸ்து தான் அவரு, இரட்சகர் தான் அவரு. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் ரொம்ப திட்டமும் தெளிவுமா யூதர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. யார் மூலமா? தேவ தூதர்கள் மூலமா திட்டமும் தெளிவுமா. பிறந்திருக்கிறவர் வேற யாரும் கிடையாது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ஒரே இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு வசனங்களின்படி ஏசாயா 43:10 படி என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்றது யூதர்களுக்கு தெரியும். ஓசியா 13:4 படி என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை என்றது யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரே இரட்சகர் தான், அது பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். அந்த ஒரே இரட்சகர் என்பது யூதர்களுக்கு தெரியும். அவர் தான் வந்துட்டு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகராக தாவீதின் ஊரிலே பிறந்தவர். 2 இரட்சகர்கள் நமக்கு கிடையாது, நமக்கு ஒரே இரட்சகர் தான். அவரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் ஒரே இரட்சகர்னு நீங்க சொன்னீங்கன்னா பிதாதா இரட்சகர்ன்றத நீங்க அங்கீகரிக்கிறீங்க, பிதாவை நீங்க கனப்படுத்துறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 22:16 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆமென். அப்போஸ்தலன் பவுலும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறியாதவனாதான் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தான். பட் இயேசு கிறிஸ்துவ தமஸ்குவுக்கு போற வழியில சந்தித்த பொழுது அவன் இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நீர் யார்? உங்க பேர் என்னது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறப்ப அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அப்போஸ்தலர் 9:5 பதில் சொல்றார். 3 நாட்கள் பார்வையற்றவனா இருக்கிறான். 3 நாட்கள் பார்வை இல்லாதவனா இருந்து அவன் சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அனனியா என்கிற சீஷன்ட்ட கர்த்தர் பேசி, நீ போய் பவுல்கிட்ட பேசு, அவன் எனக்காக பாடுபட போறான், என்னைய பத்தி அறிக்கை பண்ண போறான்னு சொல்லி அனனியா கிட்ட அனுப்பிவிட்டப்ப அனனியா சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. எப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? பவுல் தாமதம் பண்ணானா? யோசிச்சு பாருங்க. 3 நாள் கண்ணு தெரியாம இருக்கிறாங்க. 3 நாள் கண்ணு தெரியாம உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து வந்துட்டு அனனியா வைராக்கியத்தோட சொல்றது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. நீ தாமதிக்காத, இதுக்கு மேல டக்குன்னு ஞானஸ்நானம் எடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம். இதே அனனியாதான் அப்போஸ்தலர் 9:17 உனக்கு வந்த வழியிலே தரிசனமாகி இயேசு ஆகிய கர்த்தர்னு சொல்றோம். இயேசுதான் கர்த்தர்ன்றத அனனியா சொல்லி கொடுக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் அனனியா பேசினது அப்போஸ்தலர் 22 இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் அனனியா பேசினது வந்துட்டு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இருக்கும். அப்போஸ்தலர் 9:17 நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர், இயேசுதான் கர்த்தர் அப்படிங்கிறத அனனியா தெளிவா சொல்லி கொடுத்துட்டு தான், நீ தாமதிக்காத, இதுக்கு மேல சீக்கிரமா இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நீ சீக்கிரமா ஊழியத்துக்கு போன்னு சொல்லி அவனை வேகமா துரிதமா அனுப்பி விடுறது அனனியா தான் அனுப்பி விட்டான். அதனாலதான் அப்போஸ்தலர் 9:20 வாசிக்கிறோம். 9:17 அனனியா பேசுற விஷயங்கள்லாம் இருக்கும். 9:20 பாத்தீங்கன்னாக்க தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று அவன் ஆலயங்கள் தோறும், ஜெப ஆலயங்கள் தோறும் பிரசங்கித்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பவுல் மனமாறின உடனே அவன் எதுக்குமே வெயிட் பண்ணல இல்லைங்களா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் சிந்திக்கல, அப்போஸ்தலர்கள் எல்லாம் போய் பார்க்கல, இமீடியட்டா பிரசங்கம் பண்ண போயிட்டேன்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு நமக்கும் தேவன் ஒருவர் என்பது நாம் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நாமளும் அன்றாட வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்தக்காரவங்க, இவங்க முன்னாடி வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் ஒரே கர்த்தர், இவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிக்கை பண்றதுக்கு நம்ம தாமதம் பண்றோமா? நம்ம தயங்குறோமா? நம்ம கூச்சப்படுறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 22 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 21 to 22. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் ஈக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எந்த பட்டணம்? தெர்பை அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கு. அந்த தெர்பை பட்டணத்துல அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, இந்த சீஷராக்கின பின்பு அப்படின்ற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 இதான் சொல்றாரு, நீங்க எல்லாரையும் போய் சீஷரா மாத்துங்கன்றார். இந்த வசனத்திலையும் அப்போஸ்தலர் 14:21 வந்துட்டு சீஷர் ஆக்கின பின்பு அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதனாலதான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் 11:26 சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்படின்றது நமக்கு தெரியும். இதே போல இயேசு கிறிஸ்துவும் யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவும் அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் அப்படின்ற வார்த்தையும் யோவான் 4ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. அப்ப சீஷராக்குதல் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு அறிவிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ பிதா என்று நீங்கள் விசுவாசித்து அவரை அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சில உபத்திரவங்கள் வருவது அது உண்மைதான். உபத்திரவம்ன்றது சுவிசேஷத்தின் நிமித்தமாக வருவது உபத்திரவம். நாம செய்யற தப்பு மூலமா பிரச்சனை வந்துச்சுன்னா அது சிக்ஷையா இருக்கலாம், அது சோதனையா இருக்கலாம். பட் உபத்திரவம்னா நீங்க கீழ்ப்படுகிறதன் மூலமா, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதன் மூலமா உங்களுக்கு ஒரு சில உபத்திரவங்கள் வந்துட்டு கீழ்ப்படியாதவர்கள் மூலம் வரும். இந்த உபத்திரவங்களின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் தைரியமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். இதுவும் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போஸ்தலர் 19:8 வாசிச்சு பாத்தீங்கன்னா, பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து என்று எழுதியிருக்கிறது. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து எப்படி பிரசங்கம் பண்ணா, தைரியமாய் பிரசங்கித்து அப்படின்னு சொன்னா தைரியமா தான் பிரசங்கம் பண்ணணும். சோ ஒரு சில உபத்திரவங்கள் உங்களுக்கும் எனக்கும் வரலாம். உபத்திரவங்கள் வந்தாலும் தைரியமா இருக்கணும். சிமர்னா சபையின் விஷயங்களை படிச்சு பாருங்க. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சிமர்னா சபை கிட்ட கர்த்தர் பேசும் பொழுது, சாத்தான் உங்களை 10 நாள் உபத்திரவப்படுத்துவான், உங்களை 10 நாள் காவலில் போடுவான், ஆனாலும் மரண பரியந்தம் எனக்கு உண்மையாயிருன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்ப சுவிசேஷத்து நிமித்தமாக உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை சகிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் இல்லைங்களா? உபத்திரவங்களை சகிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்பொழுதுதான் நீடிய பொறுமை நமக்கு உண்டாகும் என்றும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப உபத்திரவத்தை சகிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? நீங்க ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருந்து உங்களுக்கு உபத்திரவம் வரும் பொழுது அதை சகிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்போஸ்தலர் 28:31 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 28:31. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமென். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. எப்படி நம்ம பிரசங்கம் பண்ணணுமா? மிகுந்த தைரியத்தோட பிரசங்கம் பண்ணணும். தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பவுல் வந்துட்டு பிரசங்கம் பண்ணா. பட் இந்த வாக்கியம் எழுதப்பட்ட சூழ்நிலையில அவன் ஒரு ஜெயில் கைதியா தாங்க இருக்கிறான். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல அவன் ரோம் நகரத்துல அங்க ஒரு ஜெயில் கைதியா தான் வந்துட்டு இருக்கிறான். ஒரு ஜெயில் கைதியா இருக்கிறப்ப கட்டுக்களோடு விலங்குகளோடு இருக்கும் பொழுது அவன் மிகுந்த தைரியத்தினுடனே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். இன்னைக்கு நாமெல்லாம் பவுல போல கிடையாது இல்லைங்களா? நமக்கு வந்துட்டு பவுல போல ஒரு கைதியாலாம் வந்துட்டு இல்லை. நம்ம நல்லா ஃப்ரீயா தான் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஃப்ரீயா தான் இருக்கிறோம். நமக்கு அறிவிக்கக்கூடிய தலங்களை எடுத்து இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புகளை நிறையவே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படின்னா நாம அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப பவுலே ஃப்ரீயா இருந்திருந்தானா ரோம் நகரம் முழுக்க சென்று பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஆனா ரோம் நகரம் முழுக்க நடப்பதற்கு அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கூட கிடையாது இல்லைங்களா? ஒரு கைதியா ஒரு வீட்டுல தான், வாடகை வீட்டுல இருக்கிறான். யாராவது வந்து பாக்குறதுன்னா அந்த வீட்டுக்கு தான் அவனை வந்து பார்க்கணும். ஆனாலும் அந்த ஒரு வீட்டுல இருந்துகிட்டே வந்துட்டு ரோம் நகரம் முழுக்க எல்லோருக்கும் தெரிகிறபடி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படின்னா நாமளும் இப்படிதான் தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன்னு சொல்லி ரோமர் 15:19 எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 15:19 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அப்ப பூரணமா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படின்னு கர்த்தர் சொல்ல கிடையாதுங்க. எல்லோருக்கும் தலைமேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நம்ம எல்லோருக்குமே அது தலைமேல் விழுந்த கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஆமென். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணணும் தான், ஆனாலும் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எல்லோருக்கும் கடமை தாங்க. அது பிரசங்கிக்கலைன்னா ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்குது. நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பேசித்தாங்க ஆகணும். ஏசு கிறிஸ்துவ கர்த்தர்னு விசுவாசிக்கிறீங்களா? ஏசு கிறிஸ்துவ கர்த்தர்னு விசுவாசிச்சீங்கன்னா அதை குறித்து பேசியே ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளை இடுகிறது. கொலோசையர் 4:17 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாகவென்று சொல்லுங்கள். ஆமென். இந்த அர்க்கிப்பை பத்தி கொலோசையருக்கு எழுதின புஸ்தகத்துல மட்டுமில்ல, பிலமோன் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சிருக்கலாம். அர்க்கிப்புவுக்கு அப்படின்ற வார்த்தை வந்துட்டு பிலமோன்ல வந்துட்டு அந்த 2வது வசனத்துல எழுதியிருக்கும். இந்த அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாகவென்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம எல்லோருக்குமே ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. அறிவிக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். யார் யாரெல்லாம் அவரை முழுமையா நம்புறீங்களோ எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அப்பாவை பத்தி பேசக்கூடிய கடமை எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஏதோ சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா ஒரு 10 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு பிரசங்கம் பண்றது கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா உங்க போன் எடுத்து யாராவது ஒரு நபருக்கு நீங்க போதிக்கலாம். உங்க வீட்டுக்கு வருகிற யாராவது ஒரு நபருக்கு நீங்க போதிக்கலாம். இல்ல நீங்க யாராவது ஒரு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்துட்டு 1:1 போதிக்கலாம். இந்த 1:1 அறிவிக்கிறது தான் சுவிசேஷம் அறிவிப்பது என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. மேடை போட்டுதான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் நம்ம யாருக்குமே கிடையாதுங்க. 50 பேரு 100 பேரு 10 பேரு 20 பேரு இதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நபருக்கு அறிவிக்க முடியுதா? அது போதுமானது. கர்த்தர் பிரியமா இருப்பார். அப்படின்னா அர்க்கிப்புவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கவனமா இருப்பா, நீ ஜாக்கிரதையா இரு, கர்த்தர் உனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிறார் பவுல் மூலமா, இல்லைங்களா? அதே போலதான் அப்போஸ்தலர்களும் சொல்றாங்க. அப்போஸ்தலர் 4:20 நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. அப்ப இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்பதை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை உங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க கூடாதே. அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா பேசித்தானே ஆகணும். இப்ப நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா பேசித்தான் ஆகணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:13 2 Corinthians 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். ஆமென். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் மட்டும்தாங்க வேணும். வேற எதுவும் பெருசா தேவையில்ல. பிரதர் எனக்கு வசனம் எல்லாம் ஞாபகத்துல இல்ல பிரதர், எனக்கு இந்த நம்பர்லாம் வந்துட்டு நிறைய பேர் கரெக்டா வந்துட்டு டக்குன்னு சொல்றாங்க, எனக்கு இந்த நம்பர்லாம் ஞாபகத்துல வரமாட்டேங்குது. அது அவசியம் இல்லை. தேவைன்னா கர்த்தர் கொடுப்பார். நீங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், இந்த வசனம் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். இதை போய் நீங்க 4 பேர்ட்ட சொல்லலாம். இதுக்குரிய நம்பர் தேவையில்லை. இது யோவான் 14:6 அப்படின்ற நம்பர் தேவையில்லைங்க. இயேசு கிறிஸ்து தான்பா வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நீ பிதா கிட்ட போகணும்னா ஏசப்பா மூலமா தான் போகணும் அப்படின்ற காரியத்தை அந்த வசனம் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சாலே எளிமையா நீங்க சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு அந்த நம்பர் தெரியணும், அந்த சாப்டர் நம்பர், அந்த வசனத்துக்குரிய நம்பர், இதெல்லாம் தெரியணுன்ற கட்டாயம் இல்லைங்க. இதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டார்கள். மீண்டும் சொல்றேன், யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றாங்களோ அவங்க எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க. இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ குறித்து 1:1 தனிப்பட்ட முறையில வந்துட்டு பிரசங்கம் பண்ணாதவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. 2 கொரிந்தியர் 4:13 சொல்கிறது. அப்ப இது வரைக்கும் ஒரு கூச்சம் இருக்குதா? அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். கர்த்தர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா நமக்கு கூச்சமோ வெக்கமோ அப்பாவை பத்தி பேசுறதுக்கு எந்த கூச்சமோ வெக்கமோ நமக்கு அவசியம் இல்லை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறபடியினால் நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி
நம்ம இன்னையிலிருந்து தொடங்கி விசுவாசிக்கிறபடியினால இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணலாம். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் திமோத்தி கிட்ட சொல்றான். 2 திமோத்தி 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி தெளிவாவே சொல்றான். உனக்கு நேரம் கிடைக்குதோ நேரம் கிடைக்கலையோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு 2 திமோத்தியில சொல்றான். இதே திமோத்தி கிட்ட 1 திமோத்தி 4:15 முதல் 16 வசனங்கள்ல நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. எதுல? வசனத்துல. நம்ம தேர்றது ஊரு பூரா தெரியணுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச சகோதரனை விட இப்ப பாக்குற அதே சகோதரன் வசனத்துல வளர்ந்திருக்கிறாரு. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த சகோதரியை காட்டிலும் அதே சகோதரி இன்னைக்கு வசனத்துல தேறி இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் நினைச்சேன், இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல வசனம் தெரியுதுன்னு சொல்லி உங்களை குறித்து சுத்தி இருக்கிற கிறிஸ்தவர்கள் சாட்சி கொடுக்கணுங்க. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நமக்கும் இதே வசனம் தான். நம்ம தேர்றது, வசனத்துல தேர்வது எல்லாருக்கும் தெரியணும். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. அப்ப முதல்ல சிந்தனை, வசனத்துக்குரிய சிந்தனை இருக்குதா? அந்த வசனத்துக்குரிய சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த எல்லா கிறிஸ்துவுக்கு விரோதமான சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த முடியும்னு வேதம் சொல்லுது. அப்ப வேதத்தை குறித்த அந்த தியானம், சிந்தனை இருக்கிறதா? இவைகளை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு என்றும் வேதம் சொல்கிறது. அப்ப உன்னை குறிச்சு மட்டும் இல்ல, நீ என்ன பிரசங்கம் பண்ற, இது 2 குறிச்சும் எச்சரிக்கையா இரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். நாமளும் ரட்சிக்கப்படணும். நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிற எல்லோருமே ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வசனத்தை குறித்த சிந்தனை வேண்டும். அதுல நாம நிலைச்சிருக்கணும். பிரசங்கம் பண்றவங்க யார் யாரோ நாம சீஷர்களா இருக்கிறோம். எல்லோருமே தான் பிரசங்கம் பண்றோம் இல்லைங்களா? எல்லோருமே 1:1 நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பிரசங்கம் பண்றோம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் வரம்பு மீறி எதையும் பேசிடக்கூடாது. ஒரு கோபப்பட்டு வரம்பு மீறிய எந்த வார்த்தைகளும் போயிடக்கூடாது. கரெக்டா வந்துட்டு இருக்கணும். நம்முடைய நடத்தையும் கரெக்டா இருக்கணும். நம்முடைய பிரசங்கமும் கரெக்டா இருக்கணும். இப்படி இருந்தாக்க உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய் என்று எழுதியிருக்கிறது. பட் இந்த சுவிசேஷம்ன்றது ரொம்ப ஒரு சுலபமான காரியம்ன்றது நமக்கு கர்த்தர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15 முதல் 5 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றான். அந்த 3-5 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இதுதான் அடிப்படை சுவிசேஷம் இல்லைங்களா? அடிப்படையான சுவிசேஷம் என்னது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற ஒரே பிதாவாகிய தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டு வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணாங்க. 3ஆவது நாள் அவர் உயிரோட வந்தாரு. அவர் 2ஆம் வருகையில வரப்போறாரு. நம்ம எல்லாத்தையும் நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்னு இந்த அடிப்படையான எளிமையான சுவிசேஷத்தை நாம விசுவாசித்து, நம்ம விசுவாசிக்கிறதன் மூலமா இதை பிரசங்கம் பண்ணோம்னு சொன்னாக்க நம்ம ரட்சிப்பின் பாதையில நிச்சயமா நடக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அவரை ஒரு சிலர் நம்பினாலும் வெளியில அறிக்கை பண்ணல. இதெல்லாம் நீங்க யோவான் சுவிசேஷத்துல வாசிக்க முடியும். யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். விசுவாசிச்சாங்க, ஆனா அறிக்கை பண்ணல. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு கிடைச்சதா? விசுவாசித்து அறிக்கை பண்ணாம இருந்தவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா விசுவாசித்து அறிக்கை செய்பவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அப்ப நம்ம விசுவாசிக்கவும் செய்யணும், நம்ம அறிக்கையும் பண்ணணும். இதைதான் ரோமர் 10 வாசித்தோம் இல்லைங்களா? இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல எதுக்காக விசுவாசிக்கணும்? நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாகும்படி நாவினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல்ல வீட்டுல பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுல கணவன், மனைவி, பிள்ளைகளா உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஃப்ரீ டைம்லையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசுகிறவர்களா இருக்கிறீங்களா? ஏன்னா இது முதல்ல வீட்டுல ஆரம்பிச்சாதான் வெளியில போகும். அப்ப கணவன், மனைவி, பிள்ளைகளா வசனத்தை குறித்து அதிகமா கேஷுவலான டிஸ்கஷன் இருக்குதா? இதுக்காக நீங்க பைபிள் ஸ்டடியில செப்பரேட்டா உட்காந்தோம் நீங்க பைபிள் ஸ்டடி பண்ணலாம். பைபிள் ஸ்டடி இல்லாத நேரங்கள்லையும் நான் இப்ப இந்த வசனம் படிச்சேன், எனக்கு எப்படி புரிஞ்சது, இல்லை இந்த பிரசங்கத்தை கேட்டேன்,
ஆவியானவர் வந்துட்டு இப்படி உணர்த்தினாரு அப்படின்னு சொல்லி கேஷுவலா வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல வசனத்தை குறித்து பேசுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? இல்ல யாராவது குடும்பத்துக்குள்ளார ஒருத்தர் வரம்பு மீறி பேசுறாங்க, அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வசனத்துக்கு மீறி பேசும் பொழுது, இல்லைங்க இது தப்பு, நம்ம இப்படி பேசி இருக்க கூடாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க இல்லையா, இதை நம்ம இப்படி பேசக்கூடாது இல்லையா, இந்த வார்த்தை இப்படி தப்பா பேசியிருக்க கூடாது இல்லையா, இது இந்த வசனத்தின்படி தப்பா இருக்குது, நம்ம இனிமேட்டு இப்படி பேச வேண்டாம், அவருக்கு பிரியமா பேசலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை குறித்து வீட்டுல பேசுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஏன்னா விசுவாசித்தால் மட்டும் பத்தாது, அதை அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளா முதல்ல குடும்பத்துக்குள்ளார இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கர்த்தர் நிறைய விஷயத்தை கத்துக் கொடுத்திருக்கிறார், உண்மைதான். கடைசியாக ஒரு வசனத்தோட நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 12 முதல் 14 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம் நம்ம யாருக்குள்ளாரையும் கிடையாது, அது இருக்கவும் கூடாது அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லைங்களா? முற்றும் தேறினவன் ஆனேன், கத்துக்கிட்டது ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் அது ஆக்சுவலி கர்த்தர் பார்வையில அது ஒண்ணுமே வந்துட்டு கிடையாது. முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் நம்ம சிந்திக்காம கிறிஸ்து இயேசுவினால் நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேனா? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆசையாய் ஒரு தொடர்ச்சி இருக்குதா? கர்த்தர் வரப்போறாரு, அவர் சீக்கிரமா இந்த வருஷம் வந்தாலும் சரி இல்ல அடுத்த வருஷம் வந்தாலும் சரி, அது வரைக்கும் நான் அவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லி ஆசையாய் சுவிசேஷ ஓட்டத்துல தொடருகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, நான் நித்திய ஜீவன் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி. நம்மளுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் பின்னானவைகளை நோக்கி பிளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்குதா? அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சு, இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி பழைய காரியங்களை குறித்து அந்த எண்ண ஓட்டங்களும் பேச்சுக்களும் இருக்குதா? இல்ல இனிமேட்டு வந்துட்டு நம்ம மாத்திக்குவோம், நம்முடைய வழிகளை நம்ம மாத்திக்கலாம், அவங்களும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நித்திய ஜீவனுக்காக லக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து வந்துட்டு ஓடுகிற பிள்ளைகளா இருக்கணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புகிறார். அப்ப இது நாள் வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவ கரெக்டா விசுவாசிக்கல, இல்ல விசுவாசிக்கிறோம் அறிக்கை பண்ணலைனாக்க நம்ம விசுவாசிக்கவும் செய்யணும், அறிக்கையும் பண்ணணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி அப்போஸ்தலன் பவுல் தாமதமின்றி பிரசங்கம் பண்ணானோ, நாமளும் தாமதமின்றி இயேசுவே மெய்யான தேவன், இவர்தான் நீதிபரர், இவர்தான் ரட்சகர், இவர்தான் நல்லவர், இவர்தான் சர்வ வல்லவர், இவர்தான் ஒரே தேவன் என்பதை அறிக்கை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். பிதாதா மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றும், மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக வந்துட்டு அவர் ஜீவனை கொடுத்தார், அவர் இரத்தத்தை சிந்தினார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை வந்துட்டு அறிக்கை செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், ஒரு கட்டளை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகளா, எப்படி அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று, அதாவது பிதா என்று பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 4:5 வாசித்தோம். பிலிப்பியர் 2:11 இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றுனா இயேசு கிறிஸ்து பிதா என்று, யெகோவா என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 12:3 வந்துட்டு பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி இருந்தாதான் இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு சொல்ல முடியும். நாமும் பரிசுத்த ஆவியை உடைய பிள்ளைகளா இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாம் விசுவாசிப்போம். இவர்தான் நம்முடைய ஒரே கர்த்தர், நம்முடைய ஒரே தேவன் என்பதை நாம் விசுவாசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து ஆவியின் கனியில நாம் எல்லோருமே
கடைசி வரைக்கும் அவருடைய 2ஆம் வருகை மட்டும் ஆவியின் கனியில நிலைக்கணும்னு சொல்லி நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.